இந்நாள் இனிய நாள். அனைவருக்கும் தகடூர் பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள். ஜப்பான் நாட்டில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு புகழ்பெற்ற சாமுராய் வசித்து வந்தான். சாமுராய் என்றால் மிக புகழ்பெற்ற ஒரு வீரனவன். வாழ் வித்தையிலே அவனை வெல்லுவதற்கு அந்த நாட்டிலேயே யாரும் இல்லை. மன்னருக்காக பல போர்க்களங்களை கண்டு அதிலே வலிமையான பல எதிரிகளை வெற்றி கொண்டு மன்னனுக்கு வெற்றிக்கனியை பரிசாக வழங்கியவன் அவன். அவனுடைய வீரத்தை பாராட்டக்கூடிய வகையிலே அந்த ஊரினை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பை அரசர் அந்த சாமுராய்க்கு வழங்கியிருந்தார். குற்றங்களை விசாரிப்பதும் அதற்கு உரிய தண்டனையை கொடுப்பதும் அந்த சாமுராயினுடைய பொறுப்பாக இருந்தது. அந்த ஊரிலே ஒரு நாள் ஒரு ஏழை பசியோடு இருந்தவன். அவனுக்கு சொந்தமாக நிலப்புலங்கள் எதுவும் கிடையாது. பசியின் கொடுமையின் காரணமாக சந்தையிலே சென்று சில பொருள்களை திருடினான். கையும் களவுமாக பிடித்தார்கள். கொண்டு வந்து சாமுராயிடம் நிறுத்தினார்கள். இவன் சந்தையிலே பொருள்களை திருடினான் என்று அவர் விசாரித்தார். அவன் சொன்னான், ஐயா, நான் மிகுந்த ஏழை. என்னிடம் எந்த பணமும் இல்லை, நிலமும் கிடையாது, உறவினர் எவரும் இல்லை. உணவு உண்டு 3 நாட்கள் ஆகின்றன. வேறு வழியே இல்லை. பசி கொடுமை தாங்க முடியாமல் நான் ஏதாவது கிடைக்குமா என்று உண்பதற்காக சில உணவுப் பொருள்களை எடுத்தேன். என்னை பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள். நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்று அவன் சொன்னான். சாமுராய் சொன்னார், காரணம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீ செய்த காரியம் தவறு. பொதுமக்கள் கூடக்கூடிய ஒரு சந்தையிலே சென்று உன்னுடைய தேவைக்காக பொருள்களை திருடுதல் என்பது நம்முடைய நாட்டின் சட்டத்தின்படி தவறு. அதனால் உன்னுடைய உயிரை எடுப்பதுதான் அதற்குரிய தண்டனை என்று சொல்லி மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்காக அவனை கொலைக்களத்திற்கு கொண்டு போனார்கள். தண்டனையை நிறைவேற்றுவதில் அந்த சாமுராய்க்கு ஒரு பழக்கம் உண்டு. அவன் மிகப்பெரிய வீரன் அல்லவா? அதனால் யாருக்கு தண்டனையை வழங்க வேண்டுமோ அவர் கையிலே ஒரு கத்தியை கொடுத்து விடுவான். இவனோடு போரிடச் சொல்லுவான். அந்த போரிலே எதிர்த்து போரிடக்கூடியவனுடைய தலையை கொய்து விடுவான். இதுதான் அவனுடைய வழக்கம். இந்த ஏழையின் கையிலே ஒரு கத்தியை கொடுத்தார்கள். அவன் அந்த ஏழை அழுதான், எனக்கு கத்தி சண்டையும் தெரியாது, எதுவும் தெரியாது, என்னை மன்னித்து விட்டு விடுங்கள், இதை நான் தொடமாட்டேன் என்று அந்த கத்தியை அவன் கீழே போட்டான். நிராயுதபாணியாக இருக்கக்கூடிய ஒருவனை கொல்லுவதற்கு சாமுராய்க்கு மனமில்லை. அவன் சொன்னான், உனக்கு ஒரு நாள் நான் வாய்ப்பு தருகிறேன். அதற்குள் நீ போய் கத்தி எப்படி வீசுவது என்பதை கற்றுக்கொண்டு நாளை காலை இங்கு வந்துவிடு. ஒருவேளை நீ மிக திறமையாக வாழ்வீசி என்னை வென்றுவிட்டால் நீ தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். போ என்று அவனை அனுப்பி வைத்தார் சாமுராய். இந்த ஏழையோ யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியாமல் அங்கும் இங்கும் அலைந்தான். கடைசியாக அங்கே இருந்த மடாலயத்தில் இருந்த புத்த பிட்சு ஒருவரை பார்க்க சென்றான். அவரிடம் தன்னுடைய நிலையை எடுத்து கூறினான். அதை கண்டு வருத்தப்பட்ட புத்த பிட்சு சொன்னார், தம்பி, உன்னுடைய நிலையை கண்டு நான் மிகவும் பரிதாபப்படுகிறேன். இந்த நாட்டிலேயே மிகச்சிறந்த வீரனவன். அவனை எதிர்த்து எவராலும் வெல்ல முடியாது. ஆனால் நீ மிகவும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறாய். அதனால் உனக்கு நான் ஒரே ஒரு வழியை சொல்லுகிறேன். நீ அவனோடு இப்பொழுதே போருக்கு போ. ஒருவேளை நீ தப்பித்தாலும் தப்பிக்கலாம். இவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. எனக்கு கத்தியை பிடிக்க கூட தெரியாது, நான் இப்பொழுதே சண்டைக்கு போய் என்ன செய்வது? அந்த துறவி கூறினார், தம்பி, உன்னுடைய உயிர் போய்விட்டது என்று முடிவு செய்து கொள். அவரை அந்த சாமுராயை எதிர்த்து வெற்றி பெறுவது என்பது கனவில் கூட நடக்காத ஒரு காரியம். உன் உயிர் போய்விட்டதாகவே நீ முடிவு செய்து கொள். உனக்கு இழப்பதற்கு எதுவுமே இல்லை. உன் உயிரும் உன்னை விட்டு போய்விட்டதாக முடிவு செய்து கொள். அதனால் நீ மிக துணிச்சலாக போரிடலாம், எப்படி வேண்டுமானாலும் போரிடலாம்.
ஆனால் அந்த சாமுராய்க்கு நிலைமை அப்படி அல்ல. அவன் இந்த ஊரை நிர்வாகம் செய்யக்கூடியவன், மிகப்பெரிய வீரன். அவனுக்கு குடும்பம், குழந்தைகள், உறவினர்கள், நண்பர்கள், அரசனோடு தொடர்பு என்று 1000 பிணைப்புகள் உண்டு. உனக்கு எதுவும் கிடையாது. அதனால் அவன் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னாலும் இந்த பிணைப்புகள், இந்த தொடர்புகள் எல்லாம் அவனுடைய சிந்தனையிலே வந்து செல்லும். நீ துணிச்சலோடு போரிடு. உன் கவனம் முழுக்க இந்த போரிலே இருக்கட்டும். அவன் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவும் தோல்வி அடைந்து விடக்கூடாது என்பதற்காகவும் சண்டையிடுவான். உனக்கு எந்த தயக்கமோ முன்முடிவோ இல்லை. நீ போரிடத் தொடங்கு என்று சொல்லி அனுப்பினான். இவனும் உடனே கத்தியை எடுத்துக்கொண்டு சாமுராயை வந்து அழைத்தான். சாமுராய் பார்த்தா, உன்னை நாளைக்கு தானே வர சொன்னேன், அதற்குள் எப்படி கற்றுக்கொண்டாய்? கற்றுக்கொள்வதெல்லாம் இருக்கட்டும், நான் தான் வெற்றி பெறப் போகிறேன். நாளை வரை எதற்காக காத்திருக்க வேண்டும்? சாமுராய்க்கு குழப்பம் ஏற்பட்டது. 1 மணி நேரத்திற்கு முன்பு கத்தியை கூட பிடிக்க தெரியாது என்று சொன்னவன் இப்பொழுது எப்படி இவ்வளவு துணிச்சலாக வந்து நம்மை சண்டைக்கு அழைக்கிறான்? இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறதோ என்று அவன் மனம் குழம்ப தொடங்கியது. இந்த ஏழை சொன்னான், உடனடியாக வா. ஏன் கோழையை போல் ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? ஏன் பயந்து கொண்டிருக்கிறாய்? தோற்று விடுவோம் என்று அச்சப்படுகிறாயா? உன்னை எல்லாம் நான் ஒரு வினாடி நேரத்திலே வெற்றி அடைந்து விடுவேன். என்னிடம் அதற்கான வழி இருக்கிறது. இதை கேட்டதும் சாமுராய்க்கு இன்னும் குழப்பம் ஏற்பட்டது. இவன் என்ன வழியை வைத்திருப்பான்? இவ்வளவு துணிச்சலாக அழைக்கிறானே, இதுவரை எந்த பகை மன்னரினுடைய வீரமும் நம்மை இவ்வாறு அழைத்ததில்லையே. இந்த ஏழை எப்படி நம்மை அழைக்கிறான்? ஏதோ ஒன்று இருக்கிறது என்று மனதுக்குள்ளே சஞ்சலத்தோடு போரிடத் தொடங்கினான். இந்த ஏழைக்கு போர் வித்தை, வாழ்வீச்சு எதுவும் தெரியாது. அவன் இஷ்டத்துக்கு அவன் வீசிக்கொண்டிருந்தான். வித்தை தெரிந்தவர்களோடு மோதுவது எளிது. வித்தையே தெரியாதவன் வீசக்கூடிய வீச்சை இந்த சாமுராயால் எதிர்கொள்ள முடியவில்லை. அடுத்து அவன் என்ன செய்வான் என்பது இவனுக்கு புரியவில்லை. குழப்பமாக இருக்கிறது. அவன் சொன்ன வார்த்தைகள் இவன் மனதை குழப்பின. அவன் ஒரு கண நேரம் தயங்கினான், தடுமாறினான். அந்த நேரத்தை இந்த ஏழை மிக கவனமாக பயன்படுத்தி கொண்டு அவன் கையிலே இருந்த வாளை தட்டிவிட்டான். போரிலே வெற்றி அடைந்தான். அதனால் தண்டனையிலே இருந்து தப்பித்து போனான். நண்பர்களே, இந்த கதை சொல்லக்கூடிய கருத்து ஒன்றுதான். எல்லாம் இருந்தால்தான் நாம் வெற்றி அடைவோம் என்பது அல்ல. எதுவுமே இல்லாமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய பலம். உங்களுக்கு துணைக்கு ஆள் இருப்பது ஒரு பலம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், எதுவுமே இல்லாமல் இருப்பதும் மிகப்பெரிய பலம். பல நேரங்களில் நீங்கள் பாருங்கள், வலிமையுள்ள பல அணிகளை, பல நாட்டினரை வலிமையற்றவர்கள் வெற்றியடைந்து விடுவார்கள். என்ன காரணம்? நாம் தோற்று போய்விடக்கூடாது என்ற எண்ணத்திலே அவர்கள் விளையாடுவார்கள். வெற்றியோ தோல்வியோ அதை பற்றிய கவலை இல்லை என்ற எண்ணத்திலே விளையாடக்கூடியவன், அவனுடைய துணிச்சல் அலாதியானது. அதனால் எதுவும் இல்லை என்று எவரும் கலங்க வேண்டாம். எதுவும் இல்லாமல் இருப்பதுதான் எல்லாம் இருப்பதற்கான அடையாளம். பூஜ்ஜியம் என்றால் ஒன்றுமில்லை என்று எல்லோரும் சொல்லுவார்கள். அந்த ஒன்றுமில்லை என்ற பூஜ்ஜியம்தான் எல்லாவற்றினுடைய மதிப்பையும் உயர்த்துகிறது. இந்த தன்மையைப் போல மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.